இங்கேருந்து தான் வந்தது கரடி. இப்போ நம்ம நடந்து போகிறோம்ல, இப்படியே வந்து ஜென்ரலாக வந்து பஸ் ஸ்டாப் பக்கம்தான் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் கையில் நம்மளோட வீடு வந்து ரூம் வந்து அதுதான். திருச்சந்தை அங்கே தான் மெயின், அங்கே தான் நடக்கும். 11:30க்கு மேலே தான் வரும். 11 ஆள் நடமாடாமல் இருக்கணும். அதனுடைய காடு தம்பி, சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம அதனுடைய காட்டில் தான் நம்ம இருக்கிறோம். சொல்லுவாங்க ஆக்சுவலாக சிறுத்தை வந்தால் ஒரு மாதிரி ஸ்மெல்லு, பேட் ஸ்மெல் அடிக்கும் அப்படின்னு. ஈவினிங்கும் காலைல தான் வரும். ஈவினிங்னா வெளியே உள்ள இருக்கிறதுல வெளியே வரும். ஈவினிங்னா உள்ள போய் வந்து நைட்டில் வந்து 4 மணிக்கு எழுந்திரிச்சு அப்புறம் 5-6 பைசனுங்க படுத்துருங்க சார். எப்படி ஆணையெல்லாம் வருமா இங்கே? தம்பி இங்கே வந்து நினைச்சு சிவதரமா சரக்கு 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 செருப்பு போட்டு போகிற மாதிரி கேட்குங்க. எப்படி இருட்டாக இருக்கு பத்தியா? ஏன்னா கரண்ட் போச்சா? கரண்ட் போச்சு பாரு, லைட்லாம் ஆஃப் ஆகிடுச்சு பாரு. கரடி தான் இங்கே நிறையா வருமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலி ட்ரிப். நாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி போகக்கூடிய இடம் எங்கங்கிறது நீங்கள் இன்ட்ரோவை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி நாம் போகக்கூடிய இடம் டாப் ஸ்லிப். இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பகுதியில் தான் இந்த டாப் ஸ்லிப் இருக்குது. பொள்ளாச்சியிலேருந்து 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள இந்த டாப் ஸ்லிப் போகிறதுக்கு சேத்துமடை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல உள்ள செக் போஸ்ட்டை கடந்து தான் நம்ம போகணும். அங்கே வந்துட்டு நம்ம வெஹிக்கிள்கான என்ட்ரி டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அங்கே பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நாம் இங்கேருந்து மேலே டாப் ஸ்லிப் போக முடியும். நீங்கள் டாப் ஸ்லிப் போகணுன்னா காரில் தான் போக முடியும். 2 வீலரில் போகிறதுக்கு பர்மிஷன் கிடையாது. டே நைட் எந்த டயத்துலையுமே வந்து 2 வீலருக்கு பர்மிஷன் இல்லை. பொதுவாக இது உள்ளுக்குள்ளார என்ட்ரி டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 7 மணிக்கு இந்த செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. மார்னிங் செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணுறப்ப பொள்ளாச்சியிலேருந்து பரம்பிக்குளம் வரைக்கும் போகக்கூடிய பஸ் ஒன்று வரும். அந்த பஸ்ஸு போனதுக்கு அப்புறம் தான் மற்ற வெஹிக்கிள்லாம் விடுவாங்க. அதுமாரி ஈவினிங் 4 o'clock வந்து இந்த செக் போஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் எந்த வெஹிக்கிளும் உள்ளுக்குள்ளார போகிறதுக்கு அலோடு இல்லை. என்னாச்சுங்க, டிக்கெட் எடுத்தீங்களா? ஆமாம், ஆக்சுவலி டிக்கெட் அங்கே எடுக்கணும் உள்ளார போகிறதுக்கு. 4 பேருக்கு வந்து என்ட்ரி ஃபீயோட சேர்த்து 170 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதை எடுத்தாச்சு. 4 மணிக்கு லாஸ்ட்டாக, காலையில் 7 மணிக்கு உள்ளுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு என்ட்ரு ஆகணும். அது சாரி, மார்னிங் ஃபஸ்ட்டு 7 மணிக்கு, ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் உள்ளார என்ட்ரு ஆகிற டைம் வந்து 4 o'clock. அதுக்கப்புறம் உள்ளார வந்து விட மாட்டாங்க. ஸோ நீங்கள் வர்றீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. பகல்லலாம் இங்கே எதுவும் அனிமல்லாம் வராதா? வராது. எப்போ ஈவினிங்கா காலையில் வருமா? ஈவினிங்கும் காலைல தான் வரும். ஈவினிங்னா வெளியே உள்ள இருக்கிறதுல வெளியே வரும் சார். ஈவினிங்னா உள்ள போய். சரி சரி. புலிலாம் ஜாஸ்தி பார்க்க முடியாது? ரேர் சார், இருக்கு. ரேர் தான். யானை தான் ஜாஸ்தி பார்க்க முடியும். யானை காட்டெருமை தான். காட்டெருமை பார்க்க முடியும். சரிங்க, நன்றி. நாங்கள் ரோடில் வெட்டி கிளீன் பண்ணோம், சைடில் எல்லாம் வெட்டி. சரி சரி.
நாம் இப்போ டாப் ஸ்லீப் வந்துட்டோம். டாப் ஸ்லீப்பில் ஹார்ன்பில் ரெஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நம்ம ரூம் போட்டிருக்கோம். நாம் ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ரிசப்ஷன் இருக்குது. ரிசப்ஷனில் போய் என்ட்ரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேர்டேக்கருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு போகலாம். இங்கே சஃபாரிக்கு எப்படி ஒன்லி ஜீப் மட்டும் தானே இல்லை பஸ் இருக்கா? இங்கே வேன் இருக்கு. வேனில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? இது எவ்வளோ? வேனுக்கு ஒரு 236 சொல்லுவாங்க. ஒரு ஆளுக்கு 236. ஜீப்புன்னு செப்பரேட் தனி ஒரு ஃபேமிலி தனி இருக்கிறாங்க. 2360 ரூபா. 8 பேர் வரைக்கும் போகலாம். 2300. 360. கம்ப்ளீட் ஹவுஸ் போட்டிருக்கேன் நாளைக்கு. இது ஒரு ரோடு நல்லா இருக்குல்ல? இதாக தட்டாதுல்ல? இந்த ரோடு எப்படி இருக்கு அதே மாதிரி தான். ரைட். இது வண்டி இப்படி இங்கேயே நம்ம பார்க் பண்ணா அங்கே பார்க் பண்ணிட்டு வர்றது பெஸ்ட்டா? ஈவினிங் அங்கே போட்டுருக்கேன் சார். நைட்டில் அங்கே போகிற சேஃப்டியாக இருக்கும்ல? யானை வரும். யானை இதுதான் நாம் புக் பண்ணியிருந்த ஹார்ன்பில் ரெஸ்ட் ஹவுஸ். இந்த ரெஸ்ட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா காடு தான். காட்டுக்கு நடுவில் இந்த ரெஸ்ட் ஹவுஸ். இந்த ரெஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில் ட்ரீ டாப் அப்படிங்கிற ஒரு ஹவுஸும் அப்புறம் பில்லர் டாப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஹவுஸும் இருக்குது. ஆனால் இது ரெண்டும் இப்போ மெயின்டெனன்ஸ் நடக்கிறதுனால அதை டெமாலிஷ் பண்ணிவிட்டு வேறு இது கட்ட போகிறாங்களாம். அதனால் அதை இடிச்சிட்டாங்க. அதனால் ரெண்டல் எதுவும் கொடுக்கல. இது ஒன்று. அப்புறம் இன்னொரு ஹட்டு ஒன்று இருக்குது பக்கத்தில். இதுதான் இப்போது ரெண்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. வாங்க இப்போ உள்ளுக்குள்ளார போய் நம்ம ரூம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நாட் பேட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. அதாவது பெரிய லெவலில் டாப் கிளாஸ் எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. அதே சமயம் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு டீசெண்டாகவே இந்த ரூம் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓரளவுக்கு பட்ஜெட்டில் நம்ம போய் டாப் ஸ்லீப்பில் வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். மெயின்லேயே இருக்குது. உள்ளுக்குள்ளார வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளார ரொம்ப டீப்பாக போய் தங்கணுங்கிற அவசியம் கிடையாது. பெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேர் ஃப்ரீயாக படுத்துக்கலாம். ஒரு 3 பேர் படுக்கிறோம்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கலாம். நாங்கள் 4 பேர் இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துட்டோம். இதை தவிர எக்ஸ்ட்ரா பெட்டு கொடுத்துருந்தாங்க. எக்ஸ்ட்ரா பெட்டு வேணும்னா நம்ம கீழே போட்டு அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால எக்ஸ்ட்ரா பர்சன் வர்றதை பற்றி இங்கே பிரச்சனை கிடையாது. இந்த ரூமோட ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு ரீசனபிளான அமௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம தங்கின இடத்துக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வைல்டு போர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காட்டுப்பன்றிகள் வந்து இவ்வளோ பாருங்க கூட்டம் கூட்டமாக நம்ம ரெஸ்ட் ஹவுஸை சுற்றிலும் தான் ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தது. இதை தவிர நைட் ஆனால் இந்த இடத்துக்கு கரடி, யானை, சிறுத்தை இந்த மாதிரி விலங்குகள்லாம் இங்கே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக வந்து கரடி வந்து மழை காலத்தில் ரொம்பவே ஃப்ரீக்வெண்ட்டாக வருமா. அங்கே உள்ள செவுத்துல வந்து கரையா இருந்தது. அது என்னன்னு கேட்டப்ப அங்க உள்ள கேர்டேக்கர் தான் சொன்னாரு. அதோட முதுகு அரிக்கும் போது உனக்கையா இருக்குங்கிறதுக்காக செவுத்துல போட்டு உராயுமா. அதனாலதான் அந்த இடம் ஃபுல்லா கரையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதனால எந்த நேரம் வேணாலும் கரடி வரலாம், சிறுத்தை வரலாம். யானை வந்து ஏறக்குறைய நைட்ல வந்து எல்லா நேரமே வரும் போல் இருக்கு. சம்டைம் நம்மளுடைய லக்கு இன்னைக்கு யானைகளும் எந்த வனவிலங்குகளும் இன்னைக்கு இரவு ஏதாவது பார்க்க முடியுதான்னு பார்க்கலாம். இப்ப இந்த கார்லாம் போகுது இல்லையா, அது நேரா இந்த ரூட்ல போனீங்கன்னா பரம்பிக்குளம் போறது. இங்கிருந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் என்னமோ பரம்பிக்குளம் வரும். சஃபாரியை பொறுத்த வரைக்கும் டாப் ஸ்லீப்லயும் சஃபாரி இருக்கு, பரம்பிக்குளத்திலயும் சஃபாரி இருக்கு. பரம்பிக்குளத்துல உள்ள சஃபாரி ரொம்ப ஃபேமஸான ஒரு சஃபாரி. அதாவது மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைமும் இருக்கு. அதாவது டே டயத்துல கூட ஓரளவுக்கு கண்டினியூவா வந்து அவங்க ரன் பண்ணிட்டே இருக்காங்க ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும். ஆனா மினிமம் இத்தனை பேர் வரணும் அப்படின்னு ஒரு நம்பர் வச்சிருக்காங்க. அப்படி இருந்தாதான் வந்து பஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. அங்க வந்து ஜீப் சஃபாரி கிடையாது, ஒன்லி பஸ் தான். அதனால ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னா தான் அவங்க அந்த சஃபாரியை வந்து ரன் பண்ணுவாங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வைல்டு போர் ரொம்பவும் ஆபத்தான ஒரு வைல்டு அனிமல்னு சொல்லலாம். ஏன்னா இது நிறைய டைம் வந்து மனிதர்களை கூட ரொம்பவே மூர்க்கமா தாக்கக்கூடிய ஒரு விலங்கு. சில சமயம் தன்னுடைய குட்டியை பாதுகாக்கிறதுக்காக புலி, சிறுத்தை இந்த மாதிரி விலங்குகள் எல்லாம் கூட ரொம்பவே கொடூரமா தாக்கி அதை விரட்டக்கூடிய அளவுக்கு மிகவும் ஒரு ஆபத்தான விலங்குன்னு சொல்லலாம். நாம 2 மணிக்கு ரூம் செக்இன் ஆனோம்.
ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே மலைவாழ் மக்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு கேன்டீன் ஒன்று இருக்குது. அங்கே நம்ம சாப்பிட்லாம். ஆனால் என்னென்னா அட்வான்ஸாக வந்து நம்ம ஃபுட்டு வேணும்னா இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். நாம் இப்போ தான் வர்றோம் அப்படிங்கிறதுனால வர்ற வழியிலே பிரியாணி பார்சல் வாங்கிட்டு வந்துட்டு ரூமில் வச்சு சாப்பிட்டுட்டோம். சரி ஈவினிங் ஏதாவது சஃபாரி போகலான்னு பிளான் பண்ணப்போ தான் பரம்பிக்குளமா டாப் ஸ்லிப்பான்னு பார்த்தோம். பரம்பிக்குளத்துக்கு 2 மணிக்குள்ளார போனால் தான் அங்கே வந்து போக முடியும். அதனால லேட் ஆகிட்டதுனால நம்ம இங்கேயே வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாப் ஸ்லிப்பில் சஃபாரி தான் போயிட்டு இருக்கோம். நம்மளுடைய இந்த சஃபாரியில் ஃபர்ஸ்ட் கிடைச்ச அந்த வைல்டு அனிமல்ஸ் என்னன்னா ஸ்பாட்டட் டியர். அது ஒரு கூட்டமாக நின்று ரோட்டு ஓரத்தில் நின்றுட்டு இருந்தது. பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்தது. சரி அதை கொஞ்ச நேரம் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த ரூட்டில் டாப் ஸ்லிப்பை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வந்து அனிமல்ஸ் இருக்குன்னு தெரியல. லாஸ்ட் டைம் நம்ம ஒரு வாட்டி போனோம், யானைகள் முகாமுக்கு நம்மளை கூட்டு போயிருந்தாங்க. அது போயிட்டு திரும்பி வரும்பொழுது சில மான்கள் தான் வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் பைசன், ஒரே ஒரு பைசன் பார்த்துருந்தோம். மற்றபடி பெரிய லெவலில் எந்த அனிமல்ஸும் சைட் ஆகலை. ஆனால் நைட்டு வந்து நம்ம யானை முகாம் போயிட்டு திரும்பவும் வந்து மெயினில் ரிசப்ஷன் வந்து அங்கே அந்த பழங்குடியின மக்களோட டான்ஸ் ப்ரோக்ராம் இருந்தது. அதை பார்த்துட்டு திரும்ப நைட் ஒரு 8:30 மணி போல் திரும்ப அம்புலி ஹவுஸ்க்கு நம்ம ரிட்டர்ன் ஆகும்போது அம்புலி ஹவுஸ் பக்கத்துலேயே ஒரு சிறுத்தை வந்து ரோட்டை வந்து கிராஸ் பண்ணிச்சு. ஸோ அது உண்மையிலே ஒரு த்ரில்லாக இருந்தது. அந்த மாதிரி ஏதாவது இந்த வாட்டி அமைதான்னு நாங்கள் எதிர்பார்த்து தான் போயிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இதுதான் அம்புலி ஹவுஸ். ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்டே ஆப்ஷன் உங்களுக்கு டாப் ஸ்லிப்லனா இந்த அம்புலி ஹவுஸ் சொல்லலாம். அதாவது மெயின்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளார நம்ம வர்றோம்னா ஒரு மலை உச்சியில் இந்த வீடு மட்டும் தனியாக இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடமுமே வியூஸ் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம நாளைக்கு புக் பண்ணியிருக்கிறோம், நான் வரலாம். பட் அந்த அம்புலி ஹவுஸ்க்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா யானை வந்து கீழே 2 அதோட குட்டியோட வந்து நின்றுட்டு இருந்தது. ஸோ நமக்கு ஒரு பெரிய சர்ப்ரைசிங் ஆயிடுச்சு. பொதுவாக அம்புலி ஹவுஸோட கேர்டேக்கர் லாஸ்ட் டைம் வரும்போதே சொன்னார், யானை வந்து அடிக்கடி இங்கே வந்து பைப்லாம் வந்து உடச்சி வச்சுட்டு போயிடும் அப்படின்ட்டு. ஸோ ஆனால் லாஸ்ட் டைம் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தப்ப யானையை பார்க்க முடியல. சரி இந்த வாட்டி பார்க்கலாம்னு நினச்சோம். ஆனால் கொஞ்சம் அட்வான்ஸாக வர்ற அன்னைக்கு நாளே நம்ம அம்புலி ஹவுஸ் பக்கத்துலேயே நம்ம பார்த்துட்டோம். பார்க்கலாம், வெயிட் பண்ணி நாளைக்கு ஏதாவது நமக்கு அட்வென்ச்சர் இந்த இடத்துல இருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம். யானையை பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் தான் போயிருப்போம். பார்த்தா பைசன் சொல்லக்கூடிய இந்தியன் கார் அந்த இடத்துல இருந்தது. அது மட்டும் சிங்கிளாக சோலோவாக உட்காந்து இருந்தது. நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கு போல் இருக்கு சாப்பிட்டுட்டு அப்படின்ட்டு நாம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பித்தோம். இந்த வாட்டி என்னென்னா யானை கேம்ப் வந்து இந்த வாட்டி கிடையாதான். அதாவது என்னென்னா அந்த இடத்துல வந்து அங்கே உள்ள மலைவாழ் மக்களுக்கு ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்காக வீடுகள்லாம் கட்டிகிட்டு இருக்காங்களாம். அதனால் வந்து இப்போ அந்த இடத்துல யானைகள் முகாமுக்கு வந்து அலோவ் பண்ணுறதில்ல. அதனால் சும்மா ஜஸ்ட் அந்த யானைகள் முகாம் வரைக்கும் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் அங்கே நேராக ஒரு பெரிய மலை ஒன்று பார்க்குறீங்க இல்லையா, அதுதான் கேரளாவில் பாலக்காடு பக்கத்தில் உள்ள நெல்லியம்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ் அங்கே தான் இருக்குது. ஸோ அது இங்கேருந்து டாப் ஸ்லிப்லேருந்து வரும்போது ரொம்பவே பக்கத்தில் நமக்கு தெரிஞ்சுது. நீங்கள் டாப் ஸ்லீப் போகிறீங்கன்னா சம்மர் சீசனை தவிர மற்ற டயத்தில் போனீங்கன்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இந்த மாதிரி பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய புல்வெளிகளை உங்களால் பார்க்க முடியும். பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யானைகளும் இந்த மாதிரி சமயத்தில் நம்மளால் நிறையவே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
நாம் ஸ்பாட்டட் டியர் மட்டும்தான் பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா சாம்பார் டியர் ஒன்று கொஞ்சம் தூரத்தில் அந்த புதர் மறைவில் நின்றுட்டு இருந்தது. சரி அதுவும் வெளியில் வருதா பார்ப்போம் அப்படின்னு நாம் கொஞ்ச நேரம் நின்று அங்கே பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே வச்சுக்கோ. நாம் சாம்பார் டியர் பார்த்துட்டு போகும்போது அடுத்தடுத்து நம்ம இமீடியட்டாக நிறைய வைல்ட் அனிமல்ஸ் பார்த்தோம். அதில் ஒன்று தான் வந்து ஒரு டஸ்கர் வந்து சோலோவாக நின்றுட்டு இருந்தது. அந்த டஸ்கரை பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் தான் போனோம். பார்த்தா ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு இந்தியன் கார் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்டெருமை வந்து அங்கே ரோட்டுக்கு பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தது. அது வந்து ஒரு மேல் இந்தியன் காரு. பார்க்கறதுக்கு ரொம்ப மேசிவாக ஒரு மஸ்குலனோட இருந்தது. பார்க்கவே இந்த பாகுபலி படத்தில் வரும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. பார்க்கறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. நிக்கிறாரு பாருங்க, இன்னும் தைரியமா நிக்கலாம். அது பாருங்க கோவத்துல குத்துது பாத்தீங்களா? இருடா இரு என்ன வச்சுக்கிறேன். நாம் இப்போ யானைகள் முகாம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து கடைசி பாயிண்ட்டு. இந்த இடத்துல ஏற்கனவே யானைகள் முகாம் இருக்கும். அங்கே ஒரு பாலம் ஒன்று இருக்குது பாருங்க. அந்த பாலத்தை தாண்டி அந்தாண்ட நம்ம போனோம் அப்படின்னா நம்ம யானைகள் முகாம், அங்கே யானைகள்லாம் அழைச்சிட்டு வருவாங்க. அங்கே ஃபுட் ஃபீடிங் பண்ணுறது இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இதோ இந்த பாலம் இருக்குது பாருங்க. இந்த பாலத்தை தாண்டி அந்த சைடு போகணும். அதுதான் வந்து யானைகள் முகாம். இப்போ இந்த பகுதியில் வந்து வீடுகள் வந்து நிறைய கட்டிகிட்டு இருக்கிறனால நமக்கு பர்மிஷன் இல்லை. அதனால் நாம் அங்கேருந்து திரும்பி ரூமுக்கு திரும்ப வர ஆரம்பித்தோம். ஆனால் வர்ற வழியிலையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இந்தியன் காரை வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து நமக்கு கிடைச்சது. இது ரெண்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டு மேல் இது
நான் சொல்கிறேன் கவலைப்படாது. ஆ 15 இருக்கு. இன்னைக்கு சஃபாரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய வைல்டு அனிமல்ஸ் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. பர்டிகுலராக அந்த இந்தியன் கார் நானும் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு வாட்டர் சாட்டமாக பல்காக பாகுபலி படத்தில் வர்ற மாதிரி ஒரு இந்தியன் காரை நான் பார்த்ததில்ல. ஸோ அது மட்டும் இல்லாமல் எலிஃபண்ட், சாம்பார் டியர், ஸ்பாட்டர் டியர் இது எல்லாத்தையும் நமக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த ட்ரிப்பில் கிடச்சிது. ஸோ நாம் வந்து இந்த ரிசப்ஷன் சென்டர் வந்துட்டு திரும்பவும் ரூமுக்கு நாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டு டின்னருக்கு வரணும். ஏற்கனவே வந்து சப்பாத்தி குருமா நான் சொல்லியிருந்தேன். ரிசப்ஷன் சென்டர்லேருந்து ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நம்மளுடைய ரூம் இருக்குது. அதனால் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திரும்பவும் நம்ம இங்கே வந்து கேன்டீனில் நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு இங்கேயே காரை விட்டுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு நடந்து போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம தங்கியிருக்கிற இடத்துல யானை அதிகமாக வரும்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் காரை டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரிசப்ஷன் சென்டர் பக்கத்துலேயே காரை விட்டுருங்கன்னு சொன்னாங்க. அதனால் இப்போ நம்ம நேராக அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வரலாம். இங்கே விடலாமா அங்கேயே விட்டுடலாமா? சாப்பிட்டு அங்கே போய் விட்டு வந்துடலாமா? நடந்து வருவோம் அப்படியே வாக்கிங் மாதிரி விட்டுட்டு ஒரு வாட்டி ஒரு ஸ்டில்லு பார்த்தேன். இந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்காப்புல தான் யானை நிற்கும். இவங்க காரை இங்கே தான் விட போகிறாங்களா? நல்லா சாப்பிட்டுட்டு போயிட்டு அவங்க விட்டு வந்துடுவாங்க நைட்டு. என்ன சொல்றீங்க? திருப்பி வச்சிருங்க பாருடியா. இந்த பக்கம் வருது ஃபுல்லா இருக்கு. எப்படி இருட்டா இருக்கு பத்தியா? ஏன்னா கரண்ட் போச்சா? கரண்ட் போச்சு பாரு, லைட்லாம் ஆஃப் ஆயிடுச்சு பாரு. இங்கே லைட் எரிஞ்சிட்டு இருந்தது நம்ம வீட்டில். இப்போ ஆமாம், சேஃப்டி கிடையாது. போங்க. கரடி தான் இங்கே நிறையா வருமா. இங்கே செவுத்துலலாம் அதுதான் போட்டு தேய்ச்சி வச்சுருக்கான் கரடி. சொன்னார் கேர்டேக்கர். கரடி இல்லை, கரடி மாதிரி தெரியல. கரடி அது. ஆமாம், இது கரடி. கலர்ல மாட்டோம் கொம்பு வரா இந்த போச்சு. இது அதிகா கண்ணா பாரு கலர்ல. முயல் 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 என்னது? காட்டு முயல் ஓடி போயிடும். இங்கே வர்றது ஓடி போயிடுச்சு பாருங்க. ஒரு பெருசு இருக்க மாதிரி.
ரூம் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கேன்டீனுக்கு சாப்பிட்றதுக்காக வந்திருந்தோம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த சப்பாத்தி வெஜ் குருமா ரெடியாக இருந்தது. ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2 பீஸ் வந்து 50 ரூபா வித் வெஜ் குருமாவோட கொடுத்துருவாங்க. வெஜ் குருமா நல்லா திக்காக நல்லாவே இருந்தது. டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, 8:30-9 மணி ஆக போகுது. நீங்கள் முடிச்சுட்டு எப்படி வீட்டுக்கு போயிடுவீங்களா? எப்படி? இல்லை இங்கே தான் படுப்போம். இங்கே தான் படுப்பீங்க? இங்கே தான் படுப்போம். நீங்கள் மட்டுமேவா? நான் தான் படுப்பேன். எப்படி உங்களுக்கு இங்கே அனிமல்ஸ்லாம் எதுவும் வராதா? வரும் தம்பி, வராமல் போகிறதில்ல. நான் இங்கே வந்து நைட்டில் வந்து 4 மணிக்கு எழுந்திரிச்சு பார்க்குறோம், பெரிய கட்டமான இருந்துச்சு. இதில் 5-6 பைசனுங்க படுத்துருந்துச்சு, ஒன்றுமே இல்லை. ஆனைனாலுமே அதெல்லாம் கடவுள் பொறுத்த இருக்கிறாரு. எப்படி ஆணையெல்லாம் வருமா இங்கே? தம்பி இங்கே வந்து நின்றுச்சு. எங்க இங்கே ஜன்னல் பக்கத்தில் ஜன்னல் பக்கத்தில் என்ன அடிக்குமா? இல்லை அடிக்கலை. பொதுவாக இங்கெல்லாம் இந்த சைடெலாம் வரும், வெளியிலலாம் வரும் வரும் வரும். மெயின் போகிற வழி இது. அங்கே போய் கம்முன்னா ஆஃபீஸ் பக்கத்தில் போய் அது நல்லா படுத்து தூங்கிடும். ஏதாவது வந்து உடைக்கிறது இதெல்லாம் பண்ணுமா இங்கே? அப்படி இல்லை, அதெல்லாம் எதுவும் பண்ணுறது இல்லை. எப்படி சவுண்டு கேட்குமா உங்களுக்கு? கேட்கும் பாப்பா. இந்த மிதிச்சு வருதுலம்மா, சரக்கு 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 செருப்பு போட்டு போகிற மாதிரி கேட்கும் அதில் சவுண்டு. அப்போ நம்ம அழுங்காமல் மிதிச்சு பார்த்துட்டு படுத்துக்கலாம். பொதுவாக எத்தனை மணிக்கு வரும்? 11:30க்கு மேலே தான் வரும். 11 ஆள் நடமாடாமல் இருக்கணும் சுத்தமாக இல்லைன்னா. ஆமாம். யானை தவிர வேற விலங்குகள் ஏதாவது வருமா? அதெல்லாம் இல்லைப்பா. சிறுத்தை? சிறுத்தைலாம் வரும். சிறுத்தை அந்த அங்கே தான் மெயின், அங்கே தான் நடக்கும். இதில் வரதில்லை. எங்க அந்த பஸ் ஸ்டாப்லாம் இருக்கு அதுக்கிட்டயா? அங்கே மெயினை பார்ப்போம். இந்த ஹார்ன்பில் கெஸ்ட் ஹவுஸ்லாம் இருக்கு, அந்த பக்கம்லாம் வரும். அங்கெல்லாம் நடக்கும்ப்பா. சிறுத்தை, கரடி. அதனுடைய காடு தம்பி, அதே நம்ம வளர்த்துக்கிறோம். இப்போ சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம அதனுடைய காட்டில் தான் நம்ம இருக்கிறோம். ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிப்பா. நம்ம டின்னரை சாப்பிட்டுட்டு ரூமுக்கு கிளம்பணும். கேன்டீன்லேருந்து ரூம் வந்து எக்ஸாக்டாக ஒரு 300 மீட்டர் இருக்கும். ஆனால் இந்த 300 மீட்டரும் நம்ம கடந்து போகிறதுங்கிறது ரொம்பவே த்ரில்லாக இருந்தது. ஏன்னா ஒரே இருட்டு, எங்கே பார்த்தாலும் எந்த சைடில் அனிமல்ஸ் ஏதாவது மறைஞ்சிருந்து நம்மளை அட்டாக் பண்ணால் கூட தெரியாது. நம்ம யோசித்தோம் காரை பரவாயில்ல நம்ம வீட்டு வாசல்லே விட்டுடலான்னு. இன்கேஸ் யானை வந்து டேமேஜ் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் காரை இங்கேயே விட்டுட்டு நம்ம ரூமுக்கு இப்போ நடந்து போகிறோம். சரி போங்க போங்க. ஜீப் எது வருது, நமக்கு கம்பெனி கொடுக்குறதா தான் ஜீப் வருது. போங்க. அம்மா என்ன பார்த்து வாங்க போகிறோம். இதெல்லாம் ரொம்ப தூரமாக அந்த பக்கம். நம்ம இங்கேருந்து தான் வந்தது கரடி. இப்போ நம்ம நடந்து போகிறோம்ல, இப்படியே வந்து ஜென்ரலாக வந்து பஸ் ஸ்டாப் இல்லைம்மா சொல்கிறேன், பயப்படாதீங்க. இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் வந்து படுத்துக்குமா. அது நைட்டு 12 மணிக்கு மேலே வருமாம்மா. எல்லாம் ஒரே பக்கம் வந்து போறீங்க. எல்லாம் டைம் இருக்குது. நமக்கு முதல் நாள் டாப் ஸ்லீப்பு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. ஏன்னா இந்த ஹார்ன்பில் ரெஸ்ட் ஹவுஸ் இதுக்கு முன்னாடி நான் ஸ்டே பண்ணதில்லை. நல்ல ஒரு ஃபாரஸ்ட், அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபாரஸ்ட் தான் அந்த ரெஸ்ட் ஹவுஸ் பின்னாடி. அதனால அனிமல்ஸ் எது வேணாலும், உதாரணத்துக்கு கரடி, சிறுத்தை, யானை எது வேணாலும் வரலாம் அப்படின்னாங்க. ஸோ அதனால ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தான் நைட்டு ஓரளவுக்கு நான் கண்ணு முழிச்சு ஒரு 11-11:30 வரைக்கும் பார்த்தோம். ஆனால் நம்மளால் பெருசாக எதுவும் அனிமல்ஸ் பார்க்க முடியல. வைல்டு போர் அங்கே இருந்தது, அப்புறம் காட்டு பூனை அங்கே அந்த பக்கம் சுற்றிட்டு இருந்தது. இதை தவிர நம்மளால் வேறு எதுவும் பார்க்க முடியல. பட் சஃபாரியில் வந்து நமக்கு திருப்தியாக வந்து வைல்டு அனிமல்ஸ் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். நாளைக்கு நம்ம அம்புலி ஹவுஸ் போக போகிறோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, எப்போ அம்புலி ஹவுஸ் போக போகிறீங்க, வீடியோ போடுங்கன்னு. அதனால் அவங்களுடைய ஆசையை பூர்த்தி பண்ணுறதுக்காக இந்த வாட்டி அம்புலி ஹவுஸில் நம்ம புக் பண்ணியிருக்கோம். அது அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு அட்வென்ச்சர் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பயப்படாமல் போகணும் எப்பயுமே.